மலையத்துவச மன்னனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மீனாட்சி அம்மன் மகளாய் பிறந்த காரணம் தெரியுமா? விச்சாவதி என்கின்ற 5 வயது சிறுமி மீனாட்சி அம்மனை நோக்கி 12 மாதம் 12 விதமான கடுமையான தவம் இருக்கிறாள். முதல் மாதம் நீர் மட்டும் ஆகாரம், 2ஆம் மாதம் இலைகள், பின் பால், பின் பஞ்சகவ்ய உணவு, பின் தர்ப்பை புல்லை நீருக்குள் நனைத்து அதில் வரும் தண்ணீர். 5 வயது சிறுமிக்கு எவ்வளவு ஞானம் என காட்சியளித்த மீனாட்சி, என்ன வரம் வேண்டும் என கேட்க, உன் அன்பிலிருந்து விலகாத வரம் வேண்டும் என்கிறாள். நிச்சயம் உன் பக்திக்கு 1000 வரங்களை அள்ளித்தர வேண்டும், என்ன வேண்டுமானாலும் கேள் என சொல்ல, உலகமே உன்னை அன்னை என்கிறது, நீ என்னை அன்னை என்று அழைக்கும் பாக்கியம் கிடைக்குமா என்றவுடன், அடுத்த ஒரு ஜென்மத்தில் சோழ மன்னனுக்கு மகளாய் பிறந்து மலையத்துவசன் என்ற பாண்டிய நாட்டு மன்னனை திருமணம் செய்து குழந்தை வரம் வேண்டி நடத்தும் வேள்வியில் உனக்கு மகளாய் பிறப்பேன் என்றாள் அன்னை மீனாட்சி. அவ்வாறே நடக்க, குழந்தை இல்லாமல் 99 அஸ்வமேத யாகம் நடத்துகிறான் மலையத்துவசன். இந்திரன் 100 நடத்தினால் நம் பதவி போய்விடுமே என்று மன்னனிடம் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தச் சொன்னார். யாகம் நடத்தப்பட்டது. வேள்வியில் 2 வயது சிறுமியாக வந்து அம்மா என்று சொல்லி காஞ்சனமாலையின் மடியில் அமர்ந்தாள் அன்னை மீனாட்சி. தொடரும்.